புது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அதே நேரத்தில் மனசுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும். இந்த வருஷம் எப்படி போகும்? இந்த வருஷமும் நம்ம தனியாக தான் இருப்போமா? இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். இந்த கேள்விக்கான பதிலாக யோவான் 14:18 இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்கிறாரு. இது ஒரு ஆறுதல் வார்த்தை மட்டும் இல்லை, இது இயேசு கொடுக்குற வாக்குத்தத்தம். இயேசு இதை சொல்கிற நேரத்தில் அவரோட சீடர்கள்லாம் ரொம்ப பயத்தில் இருந்தாங்க. ஃப்யூச்சர் பற்றி தெரியல, இயேசு போக போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு அந்த டைமில் தான் சொல்கிறாரு, நீங்கள் தனியாக இல்லை, நான் எப்போதும் உங்களை விட்டு போக மாட்டேன்ட்டுன்னு. புது வருஷம்னா நிறைய சந்தேகம் இருக்கும். ஆனால் அந்த சந்தேகத்துக்கு பதிலாக தான் இந்த வாக்குத்தத்தத்தை இயேசு நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஃபேமிலியில் சண்டையாக இருக்குது, நான் தனியாக இருக்க போகிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தா, வீட்டில் யாருமே என்னை புரிஞ்சுக்கலை, பேசக்கூட மனசு வரமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா, படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் சரி, வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி பயம் இருந்தாலும் சரி, யாரும் கூட இல்லாமல் மனசுக்குள்ளே மட்டும் அழுதுட்டு இருந்தால் கூட எப்போதுமே நீங்கள் தனியாக இல்லை, இயேசு எப்போதும் நம்மளை விட்டு போக மாட்டார். இப்போ இந்த புது வருஷத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணலாம். எல்லோரும் கண்களை மூடுங்க. கர்த்தாவே, யார் யார் உடம்பு சரியில்லாமல் கஷ்டத்தில் இருக்காங்களோ, டாக்டர் ரிப்போர்ட்ஸ், மெடிசன், ஆப்ரேஷன்னு பயத்தில் இருக்காங்களோ, இப்போ அவங்க மேலே உங்கள் கைப்பட்டு அவங்க ஆரோக்கியமாகணும்ப்பா. யார் யார் வீட்டில் சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்பா அம்மா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பேரண்ட்ஸும் பிள்ளைங்களும் பேச முடியாமல் இருக்காங்களோ, அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் உங்கள் சமாதானம் வரணும்ப்பா. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ப்ரெஷர், ஃபியர், எக்ஸாம் டென்ஷன், நான் ஃபெயில் ஆகிடுவேனான்னு பயம் இருந்தால் அவங்க மனசுக்குள்ளே உங்கள் அமைதி வரணும்ப்பா. வேலை தேடுற எல்லாருக்கும், எனக்கு வழி இருக்கான்னு டெய்லி கேள்வி கேட்குற எல்லாருக்கும் இந்த புது வருஷத்தில் அவங்க நினச்சதுக்கு மேலே அதிகமாக நடக்கணும்ப்பா. யார் யார் நைட்டில் யாரும் இல்லாமல் தனியாக அழுதுட்ருக்காங்களோ, யார்கிட்ட பேசணும்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளே மட்டும் சோகத்தோடு இருக்காங்களோ, இப்போ அவங்க பக்கத்தில் நீங்கள் இருந்து நீ தனியாக இல்லைன்னு நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே பேசணும்ப்பா. கர்த்தாவே, இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களோட கையை பிடிச்சி நீங்கள் தான்ப்பா நடத்தி கூப்பிட்டு போகணும். தடுமாறும்போது தாங்கி பிடிக்கணும், விழுந்தால் தூக்கி விடுறதுக்கு எங்கள் ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்னு அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். யார் யார் இந்த வார்த்தையை நம்பி பிடிச்சிருக்காங்களோ அவங்கள ஒரு நொடி கூட தனியாக விட்டு போகாமல் உங்கள் வார்த்தையை உயிராக வாழ செய்யணும்ப்பா. இந்த புது வருஷம் அவங்களுக்கு பயம் இல்லாத வருஷமாக, நம்பிக்கை நிறைந்த வருஷமாக, உங்கள் ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுற வருஷமாக மாறணும். இவை அனைத்தும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன்.